வணக்கம். 10 காசு காடி இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் கொஞ்சம் ப்ரீஃப்டாக ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ காடி வந்து 14 வருஷமாக பாய்ச்சிட்டு இருந்தேன். படிக்கிற காலத்துலேருந்து சொந்தமாக காடி சொந்தமாக வாங்கி பாய்ச்சதுன்னா அந்த காடி தான். ஸோ 14 வருஷமாக பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். 2015 தான் வந்து சரி காடியை மாற்றுவோன்னு சொல்லிட்டு வேறு காடிக்கு மாற்றினேன். ஸோ அப்போ மனசு வரல அந்த காடியை விற்கிறதுக்கு. பிகாஸ் படிக்கிற காலத்துலேருந்து வேலை செய்கிற காலத்துலேருந்து எப்பொழுதுமே அந்த காடி தான் எங்கே போனாலும். ஸோ அந்த காடியிலே பாய்ச்சிக்கிட்டு இருந்தனால 2015 மாற்றினோடனே சரி விற்க வேணாம், காடியை வச்சுருப்போன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த புது காடி வாங்கினாலும் அந்த பழைய காடி பாய்க்கிறதுக்கு டைம் சான்ஸ் இல்லை. ஸோ அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட் தான் சொன்னான், வச்சிருக்காது அப்படியே, முடிஞ்சால் விற்றுருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மனசு வரல விற்கிறதுக்கு. அப்போவே கேட்டேன், எவ்வளோ விற்றானா எவ்வளோ இந்த காடியை விற்றா எவ்வளோக்கு எடுத்துக்குவாங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ 2000 வெள்ளின்னு சொன்னாங்க, ரஃப்லி 2000. ஸோ அப்போ திருப்பம் யோசித்தேன், மனசு வரல விற்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் நான் ஒரு சீன நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், சரி எனக்கு இப்படி தோணுது, காடி யாராச்சும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த காடி வந்து எனக்கு ரொம்ப லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஹேப்பன் டு மீ பிகாஸ் ஆஃப் தட் கார். ஸோ அதனால் சரி அதை வச்சுருப்போம். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் சீன நண்பர், இப்படி காடி கொடுத்துடலான்ட்டு. என்ன பிரச்சனைனா, யார்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவன் சீன நண்பர் சொன்னான், பரவாயில்ல நீ விடு, நான் உனக்கு கான்டாக்ட்ஸ் தேடி தரேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அப்போ தான் அவர் வந்து மிஸ்டர் குவான் கான்டாக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஃப்ரெண்டு காடி கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் தான் மிஸ்டர் குவான் என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி சரி நான் அந்த காடி நான் எடுத்துக்கிறேன், நான் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குன்ட்டு. ஸோ அப்புறம் அவர் தான் என் வீட்டுக்கு வந்துட்டு, சரி இந்த மாதிரி காடியை கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து, அந்த காடி போய் சேர்றவங்களுக்கு வந்து நன்மையாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு புவர் ஃபேமிலி இல்லை இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். ஸோ அப்போ தான் அந்த மலே லேடிக்கு, சிங்கிள் லேடி, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. ஸோ நான் காடி வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன்னு. ஸோ அவர் தான் வந்து சரி நான் 10 காசு தரேன், நீ அதை வச்சு எடுத்துக்கோன்னு சொன்னார். ஸோ நான் சொன்னேன், ஓகே சரி நீங்கள் 10 காசு கொடுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் அவர் அந்த 10 காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனார். எனக்கு தெரியாது இந்த ஸ்டோரி இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், அவரோட ஃபேஸ்புக்கில். ஸோ அந்த மாதிரி போட்டனால தான் சரி அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ உங்கள்கிட்டையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த கதை உருவாகிச்சு.